OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். நான் உங்கள் ஷாலினி செந்தில்குமார். இன்னைக்கு குக்பாட்டில் வந்து ரச சாதம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ சேலம் ஆத்தூர்லேருந்து ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலவை சாதம்லாம் பண்ணி போடுங்க வீடியோஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் இது மாதிரி நாங்கள் நிறையா போட்டிருக்கோம். சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், நம்ம வந்து வெண்பொங்கல், அப்புறம் கூட்டாஞ்சோறு, சாம்பார் சாதம், இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ரச சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க யாத்திரை இந்த மாதிரிலாம் போகும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால அந்த மாதிரி ரெசிபிஸாக கேட்டிருக்காங்க. ஸோ நாங்களும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இனியும் நிறையா வீடியோஸ் நாங்களும் போடுவோம். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு எப்படி ரச சாதம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மூடி ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து இன்னர் வெசல் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு 3/4 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருக்கு, 1/4 கப்பு வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுடலாம். இதுக்கு வந்துட்டு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். 4 கப்பு தண்ணி ஊற்றாச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சம் புதினா இலை, அரை கப்பு வந்து தக்காளி கட் பண்ணி வச்சு நம்ம போடுறோம். 3 டீஸ்பூன் வந்துட்டு ரசம் பவுடர். ஸோ ரசத்துக்கு வந்து ரச பவுடர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. 1/2 ஸ்பூன் வந்துட்டு உப்பு எடுத்துருக்கு. இதில் வந்துட்டு தக்காளியில் வந்துட்டு விதையை எடுத்துட்டு உள்ளே வந்து புளி பேஸ்ட் வச்சுருக்கோம். சரிங்களா. நம்ம இப்போ வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றாமல் இதுக்குள்ளே வைக்கிறோம். ஏன்னா புளி வந்து உள்ளே போய் எல்லாம் மிக்ஸ் ஆகிராமல் இருக்கணுன்றதுக்காக உள்ளே தக்காளிக்குள்ளே வந்து வைக்கிறோம். ஏன்னா கீழே போய் அடி பிடிச்சிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நம்ம மேலே வச்சிடலாம். அந்த ரசம் பவுடரெல்லாம் கரையிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா அப்புறம் அங்கங்கே கெட்டி சேர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ கலந்தாச்சு. இப்போ இது வந்து தக்காளி பழத்தையும் உள்ளே வச்சிடலாம். நெய் வந்து கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து நெய் எடுத்துருக்கு. ஸோ அதையும் நம்ம மேலே ஊற்றிட்டோன்னா ஓகே. இப்போ வந்து நம்ம வந்துட்டு குக் பாட்டில் வச்சிடலாம். மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்துட்டு மெனுவில் போய் டைம் செட் பண்ண போகிறோம். இது வந்து வெண்ட்டு வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். ஸோ வந்து ப்ரெஷர் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் ரசம் சாதம். இப்போ வந்து மெனுவில் போய் நம்ம போரேஜ் மோடில் வைப்போம். ஸோ மெனுவில் போயிட்டு போரேஜ் மோட் செட் பண்ணுறேன். வந்தாச்சு, ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைம் வந்து 7 மினிட்ஸ் காமிக்குது. போரேஜ் மோடில் வச்சுருக்கோம். ஏன் போரேஜ் மோட் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா குலைவாக வேணும் அப்படின்றதுக்காக தான் போரேஜ் மோடில் வச்சுருக்கோம். ஸோ புதினாவும் போட்டிருக்கோம். புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவரோடு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து கொத்தமல்லி இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குறோம். ஸோ வந்து ரசம் சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து மசிச்சுட்டு கூட உங்களுக்கு வேணுங்கிற அளவு சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்ல அந்த திக்னஸாக இருக்கட்டும், கொஞ்சம் கொலகொலப்பாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக் பாட்டில் ரசம் சாதத்துக்கு வந்து உள்ளே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வச்சாச்சு. போரேஜ் மோடில் வச்சோம். ஸோ வந்துட்டு சூடாகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஸோ குக்கிங் டைம் வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஆச்சு. ப்ரெஷர் வந்து இதுக்கு வந்து செட்டில் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு 2 or 3 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஒரு ரசம் சாதம் பண்ணியாச்சு நம்ம. ஸோ சாதம் தனியாக வச்சு ரசம் தனியாக வச்சு பண்ணுறதுக்கு நம்ம மொத்தமாக ரசம் சாதம் மாதிரி இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக பண்ணும்போது ரசம் ஊற்றி பண்ணும்போது ரொம்ப திக்காகிடும் இல்லைங்களா ரைஸ் நம்ம ஊற்றும் போது. இப்போ நம்ம வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி சுடுதண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்திருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் ஃபுல்லும் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். சூப்பராக வந்திருக்கு. ஸோ அந்த ரசத்தோட வாடை அதெல்லாம் சூப்பராக வருது. ரசம் சாதம் வந்து தக்காளிலாம் சூப்பராக வந்திருக்கு. நம்ம அந்த தக்காளியில் வந்து புளி வச்சு உள்ளே வச்சோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா தக்காளிலாம் நல்லா வெந்து அந்த புளியும் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அது வந்து ஏன்னா நம்ம ஏற்கனவே போர்ஜ் மோடில் வச்சனால அதுவே குலைவாக தான் இருக்கும். நம்ம ஒரு தடவை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம வேணுங்கிற அளவு சுடுதண்ணி மட்டும் ஊற்றிட்டோம்னா அந்த திக்னஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி, ரசம் சாதம் அப்படின்னாலே கொத்தமல்லி மெயின் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் கொத்தமல்லி, கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு தடுக்கா போட்டோன்னா ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சேலம் ஆத்தூர்லேருந்து ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கலவை சாதம்லாம் நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரெகுலராக அவங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி ரசம் சாதம் பண்ணோம். சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ குக் பாட்டில் வந்து இன்றைக்கி ரசம் சாதம் பண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம்.
இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நாங்களும் உங்களுக்கு போடுறோம். ஸோ குக்பாட் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு குக்பாட் வந்து எங்கே வாங்கணும் அப்படின்ற டவுட் எது இருக்கனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து போடலாம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் குக்பாட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்.